போடுறா. விட்டுறாதா விட்டுறாதா. அட சத்தனடா. அட நம்ம நூடில்ஸ் என்னடி இந்த பக்கம் வந்து மாதிரி இருக்குது. கொன்னற நூடில்ஸ் சொன்னேனா. மரியாதை மரியாதை. அங்க பாரு. டேய் விடாத விடாத. டேய் விடுடா. டேய் அதிசயமா இருக்கு இந்த சைடு வந்திருக்க. எப்படி வந்த? நான் எங்க வந்தேன்? இசை வர சொல்லி வந்தேன். அப்படியா? தெரியுதா கூட வந்து போம்ல. டேய் அவளதான் புடி புடி. நான் சொல்றேன் அவன் அவுட் ஆயிடும் பாரு. சொல்லிருக்கேன்லடி நான் கூப்பிட்டு வந்திருப்போம்ல. நீங்க விளையாட்டுல ரொம்ப மும்பரமா இருக்கியே. அது ஒண்ணு இல்ல. சரி சொல்லு என்ன திடீர்னு வந்திருக்கா? உங்க வீட்டு மகாராணிக்கு வீடு கட்டி விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கம்மியா என்ன வர வச்சுட்டா. அது அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதா அதான் வர வச்சிருப்பா. சரி சரி நீ ரொம்ப டென்ஷன் எடுக்காதே. ஏய் செல்லம் கொடுக்கலாம்டா. இப்படி ஓவர செல்லம் கொடுக்காத. என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? எனக்குலாம் வீடு கட்டி விளையாடுறது பிடிக்காது. அவளுக்கு ஒரு ஆளு குறையுதுல அவளுக்கு போர் அடிக்கும். கொஞ்ச நேரம் விளையாட. கொன்னே போட்டு சொல்லிட்டேன். ஒரு நொண்டி தட்டு கழிச்சங்கல்ல கூட விளையாடலாம். வீடு கட்டி யாராவது விளையாடுவாங்களா? ஏன் எங்க இசை விளையாடுவா அந்த ராணி பொண்ணு விளையாடுவா. நீனும் விளையாட வேண்டியதுன்னு கொன்னே போட்டு சொல்லிட்டேன். டிவில தான் கேம் இருக்குல்ல அத விளையாடுறேனே. அது கண்ணை பாதிக்கும்டி. அதுக்கு வீடு கட்டி விளையாடுறது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன அங்க பாரு. டேய் டேய் விடாத விடாத. என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எப்போமா? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அண்ணன் நிக்கிறாங்க பெரு வாரேன் சரியா? என்னங்க அண்ணன் நிக்கிறாங்க சொன்ன கேளு பெரு வாரேன். எங்க இசைக்கிட்ட போனா நான் வரவே முடியாது. அவட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு நான் வாரேன் போ. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன்ல. அண்ணன் இருக்காண்டி போ நான் வாரேன். இவன் இதுக்காது வாங்க அதுக்கப்புறம் நான் இருக்கேன். சரி சரி போ வாரேன். அண்ணா அவனை பாரு. டேய் டேய் விடாத விடாத. ஏய் அவன் கூப்பிட்டல போக வேண்டியதானே? இல்லண்ணே அவன் இசை விளையாண்டுட்டு இருக்கான் அது நல்லா இருக்காது. சரி டேய் கவி அவன் நிச்சயம் தோத்து போவான். டேய் அவனை பாரு. டேய் டேய் இப்படி தோத்துட்டு வர. டேய் இந்த சைடு வா. அதுக்கு ராபர்ட்டே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஜாப்ல இங்கதான் இருக்காங்க. டேய் வாங்கடா. இதெல்லாம் நான் ஒண்ணு கூட தர மாட்டேன். இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. என்கிட்ட எவ்வளவு இருக்கு பார்த்தல. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு எங்கிருந்து வாங்கின? அது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்தா? ஆமா எங்க மாமா வெளிநாட்டுல இருந்து வர வச்சதே. அத்தாடி எஸ். சரி இது எவ்வளவு வாங்கினாவா உங்க வீட்டுல? எங்க அப்பா சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தாவ. என்கிட்ட உனக்கு கம்மியா தான் இருக்கு. நான் வீட்டுக்கு போனேன்னு எங்க அப்பா கிட்ட நிறைய கேட்பேனே. டீ அதெல்லாம் வாங்க கூடாது டீ வேஸ்டா போயிடும். நீ மட்டும் இவ்வளவு தானே வாங்கி வச்சிருக்க அது மட்டும் வேஸ்ட் ஆவலையோ? இங்க பார் இனிமே நீ வாங்க கூடாது. நான் வாங்குவேன். எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் நிறைய வாங்கி வைப்பேன். இந்தா இவ்வளவு தான் அள்ளி தந்திருக்கு எங்க அம்மா. இதுல ஒண்ணு தொலைச்சாலும் எங்க அம்மா கொன்னு போடுவேன்னு சொல்லியிருக்காவ. சரி நான் வீட்டுல இருந்து மிளகா கொண்டு வந்துட்டேன். நீ பருப்பு கொண்டு வந்திருக்க. பருப்பு குழம்பு வச்சிருவோமா? எனக்கு பருப்பு குழம்பு பிடிக்காது. இங்க பாரு இருக்கிறது வெறும் பருப்பும் மிளகா தான் இருக்கு. அதான் வைக்க முடியும். சாம்பார் கூட வைக்கலாமே. அதுக்கு காய்கறி வேணும்ல. எங்க அக்கா நிறைய வாங்கி வச்சிருக்காட்டி வீட்டுல. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன உங்க அக்கா ஈல கட்ட. உங்க அக்கா ஒரு முருங்கை இலைய கூட எண்ணிதான் வச்சிருப்பா. எப்பா பிசுனாரி. கரெக்டா சொன்னட்டி. ஒரே ஒரு தக்காளி பழம் தான் எடுத்துனேன். எப்படி வரட்டிட்டா தெரியுமா? அது ஒண்ணியமா அத்தா எங்க அக்கா ராணி கூட சேர்ந்து நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாலா? அப்ப நீ எனக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்படிதானே? தண்ணி குடிக்க போனேன். நிறைய தக்காளி பழம் இருந்துச்சு. சரி ஒன்னே ஒண்ணுதான் எடுத்தேன். உங்க அக்கா என்ன வறுத்து வந்துட்டா? அவ அப்படித்தான் வருவா. சரி அப்ப நீ போய் காய்கறி எடுத்துட்டு வா. நான் சாம்பார் வச்சு தரேன். நீ வச்ச சாம்பார் எனக்கு பிடிக்காது. உனக்கு தான் சாம்பார் வைக்க தெரியாத? எனக்கு ஐயோ எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது. ஆமா உனக்கு சாம்பார் வைக்க தெரியாது. எனக்கு வைக்க தெரியும். தெரியாது. அன்னைக்கு பரிமளா வீட்டுல விளையாண்டமே அப்போ உனக்கு சாம்பார் வைக்க தெரிஞ்சுதாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் தான் சாம்பார் வைப்பேன். நீ சோறு பொங்கணும். அதான் சோறு பொங்க குழம்பு வைக்க ரெண்டே இருக்கிலாட்டி என்ன எதுக்கு தூக்கி சொன்னீங்க? ஆத்தாடி ரேச்சல் வந்துட்டா. எட்டி ரேச்சல் எனக்கு இப்ப சாம்பார் வைக்க தெரியும்னாட்டி? சாம்பார் உனக்கு உனக்கு ஒண்ணு சாம்பார்லாம் வைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் டீ. தெரியாது. எடி ராணி உனக்கு சாம்பார்லாம் வைக்க தெரியாது. எனக்கு தெரியும். இவ போய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு போய் சொல்லல. எனக்கு சாம்பார் வைக்க தெரியும். வேணா எங்க அக்கா கிட்ட கேப்போமா? உங்க அக்கா தானே ஓடிட்டு அடிச்சு விடுவா. எடி நான் கூட்ட கிட்ட மாட்டேன். நீ எடி ராணி எனக்கு கூட்ட வைக்க தெரியாது. எனக்கு கூட்ட வைக்க தெரியாதா? நீ பார்த்த நான் அழகா கூட்ட வைப்ப தெரியுமா? என்ன கூட்ட வைப்ப? அவியல். அவியலா? உனக்கு அவியல் வைக்க தெரியுமா? சூப்பரா வைப்பேன். எப்படி வைக்கணும் சொல்லு பாப்போம். கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் நல்லா வெட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை நிறைய ஊத்தணும். ஊத்தி கொதிக்க வச்சு இறக்குனா அவியல் ரெடி. எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு யாருக்குனவே தெரியும்.
நீ சொல்லவே இல்ல உனக்கு தெரியும்னு. பர நீயும் உனக்கு தெரியும்னு சொல்லுவ. ஆனா உனக்கு முன்னாடி நான் சாம்பார் வைக்க படிச்சிட்டேன் தெரியுமா? அத்தாடி போய் சொல்லுதா. அவதாண்டி போய் சொல்றா. எனக்கு நிஜமாவே சாம்பார் வைக்க தெரியும். எப்படி வைக்க சொல்லு பாப்போம். சாம்பார் போட்டு நீ சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சக்தி சாம்பார் பொடி போட்டா போதும். சாம்பார் ரெடி. உங்க அக்கா சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும் உனக்கு. நான் எங்க அக்கா கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் தெரியுமா? அப்போ உங்க என்னிச்சு சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும். அவளுக்கே முகில் தான் குழம்பு வச்சு கொடுத்துட்டு இருக்காவ. அப்ப யார் சொல்லி கொடுத்தா? கவின் மாமா. கவின் போய் அவளே சொல்லி கொடுத்தாவ. ஆமா பரட்டா வந்ததுக்கு அப்புறம் இருக்குது. சரி தள்ளி உட்காரு. நான் கூட்ட வைக்க நீ குழம்பு வை. எடி ராணி நீ சோற பொங்கு. இங்க பா ஏன் பாத்ததெல்லாம் கேட்க கூடாது. இது அழுக்காயிரும். அப்ப எதுக்கு நீ பூஜை பண்ணத கட்டி கொண்டு வந்த? அவியப்பா சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தாவலாம். நம்மட்ட ஆக்காட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கா. எடி தச்சலே நம்ம வீட்ல இதோட நிறைய இருக்குல்ல. நிறைய இருக்கா? அதெல்லாம் இருக்காதே. இருக்குதே. இவ ஜான் மாமா வாங்கி கொடுத்திருக்காவல. பாத்தியா அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. எங்க ஜான் மாமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரி காட்டு பாப்போம். அப்ப நீ உனக்கு அதை காட்டணும். நான் காட்டு வேணா நீ பிக்க கூடாது. சச்சா பிக்க மாட்டேன். காட்டு பாப்போம். எனக்கு இப்படிதான் நீ சொன்ன. என் பொறுக்கஞ்சிட்டு கைப்பிடி நீ பிச்சு கொடுத்துட்ட தெரியுமா? எங்க அப்பா என்னதான் அடிச்சாவ. எடி தள்ளி உட்காருங்கடி நானும் உட்காரணும். இந்த சைடு வா. சரி. ஆடி பாதவத்திகளா. ஊர்ல மட்டதெல்லாம் தூக்கி கொண்டு இங்க தான் வச்சிருக்காங்க. எடி கேஸ் லைட்டர் வச்சிட்டு வந்தது ஆட்டி. அத்தடி நம்ம தான் தூக்கிட்டு வந்தா. சொல்லிர. எக்க உங்களுக்கு தெரியாத. போய் சொல்லுங்கடி. நீங்க ரெண்டு தான் மாத்தி மாத்தி கிச்சன்ல வந்து எதையா தூக்கிட்டு போறீங்க. திருட்டு எலிகளா. மரியாதை தூக்கி கொடுத்துங்கடி. எக்கோ சும்மா சும்மா அப்படி எங்க சொல்லாதீங்க சொல்லிட்டேன். எடி தக்காளி பத்த தூக்கிட்டு வந்தது யார்ட்டி? சொல்லிராத. சொன்னாடி பாலு கொன்னே பட்டுவா. எக்கோ நானே எடுக்கவே இல்ல. போய் சொல்லாதடி. நீ கிச்சனுக்கு வந்துட்டு போனத பார்த்தேன். நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன். தண்ணி அத ஜானமா உனக்கு கோத்து வந்தவள. அது ஜூஸ். நீ வேற நாட்டுக்கு ஜூஸ் வேற. மாமாவை என்னத்த சொல்லனே எனக்கு தெரியல. சரி டீ சோத்த பொங்கி முடிச்சிட்டே எப்படி? சோத்த பொங்கிட்ட லைட்டரை குடுங்க டீ. நாங்க அடுப்பு பத்த வைக்கணும். இல்லக்கா. அத்தடி நல்ல நேரம் ஒளிச்சிட்ட. இல்ல உங்க அக்கா கண்டுபிடிச்சிருப்பா பத்தியா? இரும மாட்டேன். பாய் வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. எங்க அக்கா போட்டு வாங்கிட்டு இருக்கா டீ. போட்டு வாங்கிட்டு இருக்கா. பைய உள்ள லைட்டரை தூக்கிட்டு வந்திருக்கு நினைக்கிறேன். எடி லைட்டரை குடுங்கடி எனக்கு வேலை கிடக்குது. அத சொல்லிட்டோம்ல. நான் ஒண்ணு தூக்கல. இன்னொரு புது லைட்டர் மேல ஸ்லாப்ல இருக்கு எடுத்துக்க. அத வேற பாத்துட்டியா? அது இன்னும் உருப்பிட்ட மாதிரி தான். அதெல்லாம் கை வச்சு தொலைச்சி. இல்லக்கா எனக்கு அவியல் வைக்க தெரியுமாக்கா? ஒண்ணி மட்டும் ஏவி விட்டுருக்கு. ஒழுங்கு வந்து ஓடட்டி. இங்க பாருங்க ஈசக்கே சாம்பார் வைக்க தெரியுமா? எனக்கு அவியல் வைக்க தெரியாதங்க. எடி நானும் அவியல் வைப்பேன். எங்க இந்த மாதிரி இவளையும் கூட்டிட்டு வந்தானுங்க. இனிமே கிச்சன்ல எதையாவது ஊட்டிட்டு போற பார்த்தேன். தொலைச்சி. ஐயா என்ன புள்ளையில தட்ட மாட்டிட்டு இருக்கா? வந்துருவீங்களே முக்கு வெத்துருமே. ஏங்க தீப்பெட்டி லைட் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காளுங்க. தீப்பெட்டி லைட் தான். அது ஒளிச்சு வைக்க வேண்டியதானே? அதான் சத்தம் மட்டும் வாங்குறதுக்கு வந்தேன். கொண்டாங்கட்டி. ஒழுங்கு முறையா ரெண்டை தூக்கி கொடுத்துங்க சொல்லிட்டேன். எங்க கிட்டலாம் இல்லையா? எடி இசை இல்ல லாட்டி நம்ம கிட்ட. எங்க கிட்ட இல்ல. எடி அண்ணா வச்சிருக்கல அது என்னது? சொல்ல கூடாதா? சாரி இசை. அதை எடுத்துட்டு போ. கிளம்பிரு. நகை நட்டு வாங்க போனோமா? சரியா? சரிங்க. வேலையை முடிச்சிட்டு சொல்லு வாரு. சரி. இசை அது தூக்கி கையில கொடுமா கரெக்டா? சரிங்க மாமா. எல்லாம் ரீச்சலால தான் பத்தியா? அவர் உலர் வயின்னு நிரூபிச்சிட்டா பத்தியா? எங்க அக்கா போட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது. என்ன? ஒண்ணு இல்ல. சரி. உங்க மாமா பேசுனது உனக்கு புரிஞ்சுது. எங்க அக்காளுக்கு புரியும். எப்படி லவ் பண்ணுதா பத்தியா? இந்த கவின் பையன்லயே இருக்குறே. நீ கவின் மேல கோவமா இருக்கியோ? என்ன கோவமா இருக்கேன் தெரியுமா? அதான் உனக்கு அவியல் வைக்க தெரியுமா? வச்சு கொண்டு குடு. நான் சாம்பார் வைப்பேன். சாம்பார் கொண்டு கொடுத்துறத. தலைதிரிக்கு ஓடிடுவா வைக்கி மாமா. அதெல்லாம் ஓட மாட்டாவ. சரி நான் சோறு பொங்க போறேன்ப்பா. எட்டி உன் பத்தத்தை எடுட்டி. இதுக்கு அதுல தர மாட்டேன். எட்டி அப்ப அவியல் எதுல வைக்க மாட்டியா? அதான் இது இவ்வளவு காண வச்சிருக்கால்ல. இல்ல எனக்கு உன்குள்ள தான் வேணும். அப்படி இந்த மிக்ஸி தருவியா எனக்கு? இந்த மிக்ஸி அந்த பச்சை கலரு அது தர மாட்டேன். வேணா ஒரு அம்மி இருக்கு எடுத்துக்க. அம்மியா? அத நீயே வச்சுக்க. அந்த பச்சை கலர் மிக்ஸி எனக்கு தாயே. ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே. அத்தா உங்களுக்கு நெஜ மிக்ஸி கடையே இருக்குதா? அங்க போய் எடுத்துக்கிட வேண்டியதானே? அதுல மட்டும் கை வச்சு எங்க அக்கா கை துண்டா வெட்டிடுவா. அத்தடி உங்க அக்கா பத்தி எனக்கு தான் பயமா இருக்குன்னு பார்த்தா உனக்கு கூட பயமா இருக்கு பத்தியா? ஆமா காலையில கூட தோசை விடுறத கண்டிச்சு அடிச்சிட்டா தெரியுமா? அத்தடி அடிச்சிட்டாவளா? ஆமா. உங்க அக்கா அடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுன? ஒண்ணு பண்ணலடி. நான் தான் தோசை சுடுவேன்னு எடுத்தேன். அதான் உனக்கு தோசை சுட தெரியாதுல்ல? ஆமா ஆனா எனக்கு இப்ப தெரியும்ல. ஆனா தோசை சுடுறதுக்கு முன்னாடி தெரியாதுல்ல? அதான் சுட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுமே. இல்லடி அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதுல்ல? அதான் சுடுறதுக்கு போனேன்.
சரி, எங்க அக்கா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு தோசை கல்ல ஊத்திக்கிட்டு இருந்தா. சரி, நான் எப்பவுமே பெசல் பத்தியா, அதான் எதுக்கு ஒத்த தோசை சுட்டுக்கிட்டு, அதான் ஒரே கல்ல 3 தோசை சொல்லான்னு 3 கரண்டி எடுத்து ஊத்துனேன். ஒரே தோசை கல்ல 3 தோசையா? ஒரே தோசை கல்ல 3 தோசையா? அது எப்படி? அத்தா இசைங்கதே 3 தோசை சுட்டுட்டியோ? நான் சுடலான்னு தான் மாவை ஊத்துனேன். சரி, தனித்தனியா தான் ஊத்துனேன். சரி, நான் தனித்தனியா தான் ஊத்துனேன். ஆனா மாவெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு. அப்புறம் என்ன பண்ணன? அத்தி, அது வெந்திருக்காதே. அதுக்குதான் தோசை கல் வச்சு எங்க அக்கா அடிச்சா. அதுக்கப்புறம் என்னாச்சுடி? அது ஒண்ணு இல்லடி, எங்க அக்கா சொல்றா இத்தா நண்டி இத்தா மாவு ஊத்துனா எப்படி டீ வேகும் அப்படி சொல்லி தூர ஊத்திட்டா. அவளுக்கு பொறாம நான் தோசை சுட்டு கொடுத்துருவேனே. அப்புறம் நீ தோசை சுடலையோ? வாய மூடிக்கிட்டு இருடி. இசை சடங்குக்கு தவசு பிள்ளை தேவையில்ல பழுக்க பெரிய சமையல நடந்துட்டு இருக்கு. என்ன சுவார் எல்லாம் பொங்கியாச்சு அப்படி என்ன டிஸ்கஸே முடியல. பேச முடியலையா? அப்படி என்னதான் திங்க் பண்ணிட்டு இருக்கியா? யார் சோறு பொங்குது, யார் குழம்பு வைக்கிறது, யார் கூட்டு வைக்கிறதுன்னா அது எங்களுக்குள்ள சண்டை. பெரிய சண்டையா இருக்கு முழுக்க. கவி மாமா சிரிக்காரட்டி, சத்தம் போடாம இரு. நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் தான் அவியல் வைப்பேன். அவியல் ஏங்க, நான் தான் அவியல் வைப்பேன். அவகிட்ட சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க, நான் தான் அவியல் வைப்பேன். அப்ப நான் இந்த விளையாட்டுக்கு வர மாட்டேன். என்னடி நீங்க அவகிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? நான் தான் அவியல் வைப்பேன். அவகிட்ட சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க, நான் தான் வைப்பேன். சொல்லுங்களே. என்னங்க சொல்லுங்க. சரிம்மா, நீ அவியல் வை. இசை நீ என்ன வைக்க போற? சாம்பார். சாம்பாரா? அப்போ பிரமாதமா இருக்குமே. ஆமா, நான் சாம்பார் சூப்பரா வைப்பேன்ல. சோத்தியா ஒழுங்கா திங்க தெரியாது, இத சாம்பார் வைக்க போறானா? அனி நீ என்ன வைக்க போற? நான் சோறு பொங்க போறேன். பத்தி உனக்கு ஈஸியான வேலை பத்தியா? ஈஸியான வேலையா? சோறு பொங்கி பாருங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது எவ்வளவு கஷ்டம்னு இன்னைக்கு நான் பார்த்துட்டு தான் போறேன். எங்க சோறு பொங்கு பாப்போம். அத ஈலக்க அரிசி எடுக்க மாட்டேக்காவல, கையிலே அடிக்காவல. அது வேறயா? பின்ன அரிசி வாங்கிருக்கு, இவ்வளவு அடி வாங்கிருக்கு, பின்ன சோறு பொங்குது ரொம்ப கஷ்டம் தானே. ஓ, இவ அந்ததான் கஷ்டம் சொல்லிருக்காளோ? ஆமாமா, அரிசி வாங்கிருக்கே நீ எவ்வளவு பாடுபட்டு இருக்கா. பின்ன ஈலக்க விளையாட கூப்பிட்டவ, ஆனா ஒரு சாம தரமாட்டுக்காவ. நான் தான் அவியல் வைப்பேன். ஏதோ பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்கிறதாலே நினைச்சேன். டேய் அப்படிலாம் இல்லடா, இந்த குடும்பத்துக்கு இப்படித்தானே நிரூபிச்சுட்டா. என்னங்க நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என்னங்க ராணி, இவளே அவியல் வைக்கட்டுமா? அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் தான் அவியல் வைப்பேன். சரிம்மா சரிம்மா, நீ தான் அவியல் வைக்கணும். சரின்னு சொல்லி போடண்டா, சொல்லியாச்சுன்னு. சரிடி, நீ வந்து அவியல் வை. அண்ணே, இந்த நாட்டுல நம்மளும் இருக்குமோ? இருந்தாடா, அவங்க சோறு பொங்கி தருவாங்க, நம்ம சாப்பிடணும். இசை தங்க அப்படித்தானமா? நான் சாம்பார் வைக்க நேரம். ஓ, இந்த பாரு, நீ சமைச்சு தருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி சொல்லி விட்டியா? நீங்க முதல்ல என்ன எண்ணிச்சு போங்க. அப்படியா? நீங்க இங்க இருந்தா என்னால குழம்பு வைக்க முடியாது. நான் இங்க இருக்கிறதுக்கும் நீ குழம்பு வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குழம்பு நல்லாவே வராது. நீங்க இங்க இருந்து போனா தான் டேஸ்டா இருக்கும். இது எப்படி நாச்சுக்கு? அதெல்லாம் அப்படிதானே. கவினானா சரி சரி, நாங்க போயிட்டோம். நீ சோறு கறியா போங்க. இசை, கேட்டு தண்டி வெளில போயிடக்கூடாதுன்னா? போக மாட்டேன். நான் வெளியில போறேன். கேட்டு தண்டி வெளில போயிடாத. ஏ ராணி, ஒண்ணுமே சொல்ல, நாங்க வர வேண்டி போக வேண்டாம். நான் சாயங்காலம் அப்புறம் உங்க வீட்டுல கொண்டு விட்டுருந்தேன்னா? எங்க அம்மா தேடிட்டு போவல. இல்ல, போற வழியில உங்க வீட்டுல சொல்லிட்டு போயிருந்தோம்னா? சரி. போயிடாத, நான் சொன்ன கேளு. நாங்க வந்த பிறகு கொண்டு விடுதோம்னா? சரி. நான் எப்படி சாம்பார் வைக்கன்னு மட்டும் பாரு. நாட்டுல மூழ்கிட்டா. சரிடா கவின், வா நம்ம போ. இசை தங்க, என்ன? குழம்பு வச்சு வை, நான் போயிட்டு வரேன். சரி. என்ன? நான் தான் அவியல் வைப்பேன். சரிடி, நீ ஏன் வை. என்ன? அந்த பச்சை கலர் மிக்ஸி வேணும். அதுக்கு என்ன, வாங்கிட்டா போச்சுதே. அதே கலர்ல தான் எனக்கு வேணும். 2 பொடுக்கு 2 வேணும். சரி, நான் ராபர்ட்ட கொடுத்து விடுறேன், கொண்டுட்டு வருவானே. மிக்ஸி ஃப்ரிட்ஜ் வேணும். சரி, வாங்கி கொடுத்து விடுறேன். டேய் வாடா, போ, நமக்கு நேராயிட்டு. சரி, இங்கே சாப்பிட்டு இங்கே தூங்கு, நான் வரேனா? சரி. இசை, மறுபடியும் சொல்றேன், கேட்டு தாண்டி போயிடாத. கேட்டு தாண்டி போயிட்டா அதெல்லாம் போக மாட்டேன். போயிடாதண்ணா. சரி. இசை, நம்ம நிஜமாவே தீப்பத்தி வச்சு சோறு பொங்குமா? அத்தா இப்ப தீப்பெட்டி தீட்டு வந்ததுக்கு தான் எங்க அக்கா உண்டு ஆக்கிட்டு போயிருக்கா. இனிமேலாம் தீப்பெட்டி தர மாட்டாவ. நிஜமாவே நம்ம கொத்தி வச்சா டேஸ்டா இருக்கும்ல? ஆமா இசை, நிஜமாவே தீ பொருத்தி வச்சு சோறு பொங்கிருமா? இத்தனை ஒன்றியாட்டி இல்ல, பெரிய பாத்திரத்துல. உங்க அக்கா எக்கச்சக்க ஃப்ரிட்ஜ்ல காய்கறி வாங்கி வச்சிருக்கா, அவளுக்கு தூக்கிட்டு வந்துருவோம். இங்க வச்சு சோறு பொங்கினா தீ பிடிச்சா தெரிஞ்சிரும்ல. இங்க வேண்டாம், வெளியில எங்கேயாவது போயிருவோமா?
வெளியிலயா? யாரும் வராத இடத்துக்கு போயிருவோம். அங்க வச்சு சோறு பொங்கி குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சு அவியல் வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டது திம்போம். வெளியிலனா எங்கடி? எங்கேயாவது தூரமா? ஏய், ஒரு ஐடியா டி. என்ன? தூரமாலாம் வேண்டாம், பக்கத்திலே எங்க அரண்மனை இருக்குது. எங்க இருக்குது? அத்தா, பண்ணையார்பட்டி. பியாய் பங்களாவுக்கா? பியாய் பங்களாவா? ஆமாக்கடக்கா, அது எங்க அரண்மனை டி. அது என் பேர்ல தான் இருக்கு. உன் பேர்ல அரண்மனையா? ஆமா, என் பேர்ல அரண்மனை இருக்குல்ல டி. அங்க நிறைய தோட்டம்லாம் இருக்கு, நிறைய இடம் நிறைய கிடக்குது, ஃப்ரீயா தான் இருக்கும். அங்க போய் சோறு பொங்கி ஆடுவோமா டி? நாய் பண்ண தாண்டி தானே போனோம் டி. இன்னொரு குறுக்கு வழி இருக்கு டி. அந்த காட்டுல அந்த வழியா தான் போயிருக்காங்க. எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க பாரு, 10 நிமிஷத்துல போயிடலாம். இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வெளியில போயாச்சு. இப்ப நம்ம போய் சோறு பொங்கி விளையாண்டுட்டு சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். இப்ப நம்மள யாரும் தேட மாட்டாங்கல்ல, அப்பனால இங்க தானே விளையாண்டுட்டு இருக்கோம், நம்ம இங்கதான் இருக்கோம்னு நினைச்சுக்கிடுவாங்க. அப்ப இப்ப நம்ம பண்ணையார்பட்டியா போறோம். ஆமாட்டி, பண்ணையார்பட்டி போவோம். அங்க போய் சோறு கறி எல்லாம் பொங்கலாம். அது என்ன பண்ணையார்பட்டி? எங்க அப்பா ராஜவம்சம். அப்பா ஊர்ல எல்லாருமே பண்ணையார் தான். அந்த ஊர் முழுக்க எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், சொக்காரங்க. எங்க சொக்காரங்க எல்லாருமே பண்ணையார் மாதிரி தான். அதனாலதான் அதுக்கு பேரு பண்ணையார்பட்டி. அப்ப நீ கோடீஸ்வரியா? பண்ணையார்பட்டி இளவரசி டி. என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பண்ணையார்பட்டியை மட்டும் விடவே மாட்டேங்கிறா. அங்க நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். பொன்னிமாலா இருக்காங்க, சூப்பரா இருக்கும். பொன்னிமானாலே இவ மாறிடுவாளே. இசை, பண்ணையார்பட்டிக்கு போறோம். அது இருக்கட்டும், தோர மாமா வராரு. இது சோற பொங்குடி. நீ ஏதோ பண்ணையார்பட்டி போகணும்னு சொன்ன, பொன்னிமான்னு சொன்ன, அங்க போமே. சோற பொங்கு கூட்டிட்டு போறேன். தோர மாமா வராரு, வாயை திறந்துடாதீங்க. அவருக்கு தெரிஞ்சது நம்மள கண்ணு துண்டமாக்கிடுவாரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வா, நம்ம பொம்மி மாவை பார்த்துட்டு வரலாம். தோர மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், சத்தம் போடாம இருடி. அப்ப நீ என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். சரி, இன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அங்கெல்லாம் போக வேண்டாம் இசை. இவ கிடக்கா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எனக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஆசையா இருக்கு. அங்க போய் ஆகணும். அங்கதான் நிறைய விளையாடலாம். அன்னைக்கு கூட நான் மாய்க்கத்து கூட போனேன், அங்க ஒண்ணுமே இல்ல. தோரமாமா பக்கத்துல நிக்காரு, சத்தம் போடாதீங்க. இப்போதைக்கு சோறு பொங்கி விளையாடுவோம். தரவை கூட்டிட்டு போறேன். தரமாமா இருக்கிற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. மாமா கண்ணு வேற எங்கேயா மாதிரிதான் இருக்க மாதிரி தெரியும், ஆனா நம்மளதான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம என்ன பேசுறோங்கிறது கூட கண்டுபிடிச்சிருவாரு. அத்தி, அப்ப நம்ம மனசுல இருக்கிறதுல சொல்லுது உண்மைதானா? உண்மையிலே நம்ம மனசுல நினைக்கிறதுல சொல்லிடுவாங்களா? ஆமா, அவ அந்த படிப்பு படிச்சிருக்காவளா? அத்தி, அப்ப நான் நினைக்கிறதுலாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? நீ ஏன் திட்டு மொழி முடிக்க இல்லையா? நாம என்ன நினைச்சாலும் சொல்லிவிடுவாட்டி. என்னன்னு, இந்த குடும்பத்திலே பெரிய வில்லன்னு அவையதான். இல்லனா ரொம்ப டரான ஆளுடி. ஈவி இறக்கம் ஒரு துளி கூட இருக்காது. கிங்ஸி மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப டரான ஆளு. என்ன பயம் காட்டுதியா? ஆமா, என் மனசுல கதை கூட சொல்லியிருக்காவல. என்ன சொன்னாவ? எல்லாமே சொல்லியிருக்காவல. அப்போ அன்னைக்கு என் மனசுல நினைச்சது சொன்னது உண்மைதானா? இங்க பாரு, இந்த வீட்டுல யார்கிட்ட வேணாலும் நம்ம வம்பு பேசலாம், ஆனா அவிகிட்ட மட்டும் பேசக்கூடாது. அது அவளுக்கு பிடிக்காது. பிடிக்காதா? ஆமா, அவளுக்கு இந்த கிண்டல் நக்கல்லாம் பிடிக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸ்ட்ரிக்ட்டா? ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். சரி, நம்ம சோறு பொங்கி விளையாடலாம். நான் யாரையும் நினைக்கலப்பா, இனிமேல் நினைக்க மாட்டேப்பா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? அத சொன்னோம்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னே. தரலான ஆளுடி. அடி, ரொம்ப ரொம்ப. இப்ப எதுக்கு நமக்கு வெட்டி பச்சைன்னு கேட்க? இது தெரியாம தான் கேட்க. இப்ப எதுக்கு நமக்கு வெட்டி பச்சைன்னு கேட்க? நம்ம சோறே பொங்கலாம். நான் சோறு பொங்குதே, நீ சாம்பார் வை, அவ அவியல் வைப்பா. பண்ணையார்பட்டிக்கு ஒரு பட்டிக்கும் போக வேண்டாம். அதாவே மனசுக்கு நினைச்சு சொல்லிவிடுவோன்னு சொன்னீங்க. அவ போனதுக்கு அப்புறம் போவோம். கண்டிப்பா கண்டிப்பா நான் கூட்டு போறேன். இந்த வீட்டு வாசல் பின்வழியோடய போனோம்னா 5 நிமிஷம் தான். 5 நிமிஷமா? ஆனா என்ன, பாதை தான் ஒரு மாதிரியா இருக்கு, முள்ளுக்காடா கிடக்கு பாத்துக்க. நீ எப்ப போன? செவ்வாபலையை கூட்டிட்டு போனேன். அவளையும் நீ விட்டு வைக்கல. அன்னைக்கு தான் அவ காய்ச்சல்லே விழுந்தா. இவ்வளவு பாயவாடம் சொல்லிட்டு எனக்கு பாய வரக்கடி இப்படி சொல்லாத. கருவாக்கட்டுக்கு ஓடி போயிட்டு இருந்தோமா, இத்தோ நீளம் கருணாகம். கருணாகமா? கவின் மாமா இருக்கவல்ல, அவ்வளவு உயரத்துல அப்படி படம் எடுத்து எங்களை விரட்டிக்கிட்டே வந்துச்சே.
வரட்டிக்கிட்டே வந்துச்சா? ஆமா. அப்புறம் என்ன நடந்துச்சு? எங்களை கரெக்டா விரட்டி கொண்டு பொன்னேர்பட்டியில கொண்டு விட்டுட்டு நான் எப்படியோ ஓட்டத்தை பிடிச்சிட்டேன். அவ சபாயில கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் நல்ல நேரம் நான் போகல. அத்தாடி. அப்புறமா அந்த கருணாக விரட்டி கொண்டு கரெக்டா பன்னீர்பட்டி அரமனை வேண்டி கொண்டு எங்களை நிப்பாட்டிட்டேன். அப்புறம் என்ன எங்க மாணிக்க மாமா இல்ல அவி வந்துட்டாவ. அவில பார்த்தன போயிட்டு இப்ப போனா அந்த கருணாக அங்க இருக்குமா? அந்த கருவாக்கட்டு வழியா போனா கண்டிப்பா இருக்கும். அது அங்கேதான் இருக்கும். நான் இன்னொரு நாள் போனேன். அது அங்கேதான் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு உயரத்துல.